தமிழ் இலக்கியத்தின் புகழ்மிக்க நாயகி கண்ணகி. அவரது கதை சிலப்பதிகாரம் என்னும் மகா காவியத்தில் இடம்பெறுகிறது. கண்ணகி கோவலன் என்ற வணிகரின் மனைவி. இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். ஆனால் கோவலன் ஒரு நடன கலைஞர் மாதவியிடம் மயங்கி தனது செல்வத்தை எல்லாம் இழந்தான். பின்னர் தவறை உணர்ந்து கண்ணகியிடம் திரும்பினான். கண்ணகி அவனை மன்னித்து புதிய வாழ்க்கையை தொடங்க முடிவு செய்தாள். இருவரும் மதுரை நகரத்திற்கு சென்றனர். வாழ்க்கையை ஆரம்பிக்க கண்ணகி தனது சிலம்பை கால்காப்பு கொடுத்து அதை விற்று பணம் சம்பாதிக்க கோவலனை அனுப்பினாள். அந்த நேரத்தில் ராணியின் சிலம்பு திருடப்பட்டது. கோவலன் கொண்டு சென்ற சிலம்பு அதேபோல் இருந்ததால் அவனை திருடன் என்று தவறாக குற்றம் சாட்டினர். சரியான விசாரணை இல்லாமல் மன்னன் கோவலனை கொல்ல சொன்னான். இதை கேட்ட கண்ணகி அரண்மனைக்கு வந்து, என் கணவர் நிரபராதி என்று சத்தமாக கூறினாள். அவள் தனது மற்றொரு சிலம்பை உடைத்து காட்டினாள். அதில் முத்துக்கள் இருந்தது. ஆனால் ராணியின் சிலம்பில் மணிகள் இருந்தது. அப்போதுதான் மன்னன் தனது தவறை உணர்ந்தான். இந்த அநியாய நகரம் அழியட்டும் என்று சாபமிட்டாள். அவளின் சாபத்தால் மதுரை நகரம் தீயில் எரிந்தது என்று கூறப்படுகிறது. இறுதியில் கண்ணகி நீதிக்கும் உண்மைக்கும் அடையாளமாக மாறினார். அவர் பத்தினி தேவியாக வழிபடப்பட்டார். கதையின் நெறி, உண்மை மற்றும் நீதி எப்போதும் வெல்லும்.